நிச்சயமாக ரேகா குப்தா வந்து பிஜேபியின் மகிழா அணி, டெல்லி மகளிர் பெண்கள் அணியுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதே போன்று வடக்கு டெல்லியின் மேயராகவும் பணிபுரிந்திருக்கிறார். RSS தொடர்புடையவர். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஜிந்த் எடுத்த மாவட்டத்திலிருந்து வந்து இங்கு ஸ்டூடெண்ட் விங், அதாவது மாணவ அணியிலே இருந்து தற்போது சிறிதுதாக வளர்ந்து தற்பொழுது முதலமைச்சராக தேர்வாகி இருக்கிறார். இவர் ஷாலிமார் பாக் என்ற தொகுதியிலே போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளரை விட, வந்தனா குமாரியை விட 29,595 வாக்குகள், கிட்டத்தட்ட அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளர் இவர். தற்போது முதலமைச்சராக தேர்வாகியிருக்கிறார். இதன் மூலமாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, 21 மாநிலங்களிலே பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்கின்றன. இதில் தற்போது உள்ள 21 மாநில முதலமைச்சர்களில் முதல் பெண் முதலமைச்சராக இவர் தான் இருக்க போகிறார். பாஜகவின் முதல் பெண் முதலமைச்சராக தற்போதைய காலகட்டத்தில் இருக்க போகிறார் என்பது மிக முக்கியமானது. எனவே ரேகா குப்தா அந்த பாரம்பரியமான பாஜக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எனவே இவர் தற்பொழுது தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். வடக்கு டெல்லியின் மேயராகவும் இருந்ததால் தற்பொழுது அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். தற்போது அவருக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை மதியம் சரியாக 12:35 மணிக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். அந்த இன்விடேஷன், அந்த அழைப்புதலின் முக்கிய நிகழ்வுகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த அந்த அட்டவணையை தான் தற்போது கொடுத்திருக்கிறோம். அந்த நேரலை காட்சிகள் நமக்கு டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கத்திலே டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 1993 ஆண்டு தான் பிஜேபி கடைசியாக ஆட்சியில் இருந்தது. 93 ஆண்டில் 3 முதலமைச்சர் இருந்தார்கள். அப்பொழுது கடைசியாக இருந்தவர் சுஷ்மா ஸ்வராஜ் தான் முதலமைச்சராக இருந்தார். தற்போது நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த ஆண்டுகள் 1993 98 வரை அந்த பிஜேபி ஆட்சி இருந்தது. அப்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் தான் கடைசி முதலமைச்சராக இருந்தார். மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர் பிஜேபியின் சார்பிலே தற்பொழுது தேர்வாகி இருக்கிறார். பாஜகவின் 48 MLA-க்கள் ஒன்று கூடி தற்போது அவரை முன்மொழிந்திருக்கிறார்கள். பெயரை அவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே மதியத்திலேயே நாம் கூறியிருந்தோம், பிற்பகலின் போதே நாம் செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம், பெண் முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு ரேகா குப்தா முன்னிலையில் இருக்கிறார் என்று கூறியிருந்தோம். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் JP நட்டா ஆகியோர் பிரதமர் இல்லத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது இவரது பெயரை முன்மொழிந்திருக்கிறார்கள். பிரதமர் தான் இவர் பெயரை டிக் செய்திருக்கிறார். பர்வேஷ் வர்மா பெயரும் இருந்தது. அதே போன்று சதீஷ் உபாத்யாயா, ஆஷிஷ் சூத் ஆகியோர் பெயரும் இருந்தது. ஆனால் ரேகா குப்தா தான் வருவார் என்று நாம் கணித்திருந்தோம். அந்த கணிப்பு தற்போது உறுதியாக இருக்கிறது. நாளை மதியம் பிற்பகல் சரியாக 12:35 மணிக்கு டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க இருக்கிறார். ராம்லீலா மைதானத்தில் தற்போதைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதமர் பங்கேற்க இருக்கிறார், உள்துறை அமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜக ஆளும் பல மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எல்லோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியிலே ஆட்சி அமைப்பதால் இதை ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போடு நடத்த வேண்டும் என பாஜக விரும்பி இருக்கிறது. ஆனால் எவ்வளவு ஆடம்பர செலவாகும் என்பது நிச்சயமாக அனைவரும் பார்க்கலாம். என்றால் இந்த மைதானத்திலே அந்த அளவுக்கு தற்போதே பல சிறப்பு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களின் வரிப்பணம் ஒரு பக்கம் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஆம் ஆத்மி கடுமையான குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி முடிவு வெளியான பிறகு 10 தினங்களுக்கு பிறகுதான் தற்போது முதலமைச்சரை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக பாஜக இதே போன்ற ஒரு பாணியை தான் கையாண்டு வருகிறது. ராஜஸ்தான் ஆகட்டும், அதே போன்று மத்திய பிரதேசம் ஆகட்டும், தற்போது டெல்லி ஆகிய இடங்களில் எல்லாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற பொழுதும் முதலமைச்சரை தேர்வு செய்வதிலே நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு பிறகுதான் முதலமைச்சரை தேர்வு செய்கிறார்கள். இது என்ன பாணி என்ன தெரியவில்லை. ஆனால் சமீப காலமாக பாஜக இந்த பாணியை தான் பின்பற்றி வருகிறது. தற்போது டெல்லி முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ரேகா குப்தாவுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்திருக்க அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி முதலமைச்சர் நாளை பதவியேற்க இருக்கிறார். பதவியேற்ற பிறகு ஏற்கனவே பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2,500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் மகளிர் உரிமை தொகையாக. எனவே எப்படி அதை சமாளிக்க போகிறார்? ஆனால் தற்போது இரட்டை எஞ்சின் ஆட்சி வந்துவிட்டது. அங்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி தான் இருக்க போகிறது. எனவே லெப்டினன்ட் கவர்னராக இருப்ப துணைநிலை ஆளுநர் கடந்த ஆம் ஆத்மியின் போது தெரிவித்த எதிர்ப்புகள் எல்லாம் இனி வராது என்று எதிர்பார்க்கலாம்.
அந்த அளவில் தான் டெல்லி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் டெல்லி மக்கள் நிச்சயமாக இதை எப்படி எதிர்நோக்கப் போகிறார்கள், பாஜக ஆட்சி எப்படி இருக்க போகிறது என்பது அடுத்தடுத்து வரும் காலங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் இதை கடுமையாக பாஜக மீண்டும் ஒரு பாசிச ஆட்சியை டெல்லியிலே கொண்டு வரப் போகிறார்கள் என்ற வகையில் தான் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் டெல்லி முதலமைச்சராக நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர், ஏற்கனவே சுஷ்மா சுவராஜ் இருந்ததா, அதற்கு முன்னால் ஷீலா தீட்சித் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைத்த போது 3 முறை முதலமைச்சராக, அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தால் அதன் பின் சுஷ்மா சுவராஜ் முதலமைச்சராக இருந்த பாஜகவின் சார்பிலே தற்போது மீண்டும் பாஜகவின் சார்பில் ஒரு பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது பிரதமரின் உத்தரவு என்பதால் மற்ற எம்எல்ஏக்கள் அவர்களுக்குள் ஒரு சின்ன இழுபறி, ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் பிரதமர் உத்தரவிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கார் என்பதுதான் தெரிகிறது. ஆனால் இது உட்கட்சி பூசலாக இருக்குமா இல்லையா என்பதெல்லாம் அடுத்தடுத்து வரும் காலங்களில் தான் தெரிய வரும். தற்போதைக்கு பாஜகவின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா நாளை பிற்பகலில் பதவியேற்க இருக்கிறார். ராஜ்.